ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி ஒரு பக்கம் பாட்டிக்கு பிபி ஹை ஆயிடுச்சு, சுகர் லோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்து மாத்திரை வாங்கலான்னு வந்திருக்காங்க. இதை பார்த்தா நம்ம விஜய் பின்னாடி ஆறுன்னு அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தா நிலுமா அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. எதையுமே சொல்ல முடியாதவங்க கடைசியில் பார்த்தா இவர் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏன் என்னை விட்டு விலகுறேன்னு எனக்கு தெரியல, உங்கள் அம்மாவுக்கோசரம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி எல்லாத்துக்காகவும் யோசிச்சுட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறதுன்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் பசுபதி சொல்கிறாங்க, முன்ன வெண்ணிலா இப்போ பசுபதியா, இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் அப்போவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் திருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் நீ எதையோ மறைக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாராமா. கண்டுபிடிங்க, நான் பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்ல அந்த பல்லு போன பாட்டியால் தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறது தெரியாமல் போயிடுச்சேப்பா. உனக்கு தெரிஞ்சது நான் பாட்டிக்கு பாயசம் போட்டுருவேன்னு எனக்கு இருக்குல்ல, நல்லா தெரியுது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் காவேரி வான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் வயிற்றில் கையை வச்சுட்டு என் குழந்தைய எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இந்த மூமெண்ட்டெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டப்பா, இப்போயும் இப்படி பண்ணால் எப்படி, இவ்வளோ நாள் தான் பிரித்து வச்சிங்க. ஆனால் ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்க்கறது அவங்களோட ரொமான்ஸை தான். பண்ணால் ரொம்ப பண்ணுறீங்க, தகட்ட கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் விட்டுறீங்க, வச்சு செய்கிறீங்கடா ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும், வாழ்க்கையில் இன்ப துன்பம் ரெண்டும் ஒன்று தானே, அதனால் இதையே கொண்டு போகிறாங்க போல். சரிப்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம காவேரி. அங்கே போனால் கங்காவுக்கு திடீர்னு ஷாக் ஆகுதாம்மா. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம சாரதாம்மா ஃபோன் பண்ணி பசுபதி இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், இந்த வீட்டை அவன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, உங்கள் வீட்டுக்கார் மொத்த சுற்றி ஏமாந்தார்ல, அப்போ இந்த வீட்டையும் சேர்ந்து கொடுத்துட்டாரோ என்னமோ தெரியல, இவனே எழுதி வாங்கியிருப்பான், இவன் அயோக்கிய ரசகல்கள், விடாதீங்க வெட்டி கொள்ளுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவார். காவேரி இருக்காங்களே, விட்டுருங்க, அந்த கொடைக்கானல் வீட்டை விட்டுருங்க, அத்தனோட யுத்தா பெரிய வீடு ஆற்றுல அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஓகே.